ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா டெத் பார்க் 2ல் பார்ட் 2 கேம் ப்ளே கைஸ். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம். போன வாட்டி நான் டெத் பார்க் 1 ஒரு பாதி வரை கண்டினியூ பண்ணி இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்குள்ள முடிச்சிருந்தேன். இங்கே நம்ம என்ன சேவ் பண்ணி இதோட முடிச்சிருந்தோம் சாவி எடுத்து. இப்போ நம்ம இந்த சாவி எடுத்துக்கிட்டு கிரேவியார்டு போகணும். இது என்ன லாங்கில் சுட்டு கூப்பிடுவோம். வா 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 அழுத்தே வரான் அடிச்சிட்டான். முடிச்சாச்சு. பைக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற இதெல்லாம் கேம் போடுறேன். பேகில் சாவி இது எல்லாமே இருக்குது. ஓகே சரி வாங்க நம்ம இந்த இதை விட்டு போவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிராவியார்டு போகணுமா? கிராவியார்டு காய்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கைஸ். ஷேர் தான் கைஸ் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நான் எவ்வளவோ நல்ல கேம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சுதே நான் எப்படின்னு இருக்க முடியும். இதெல்லாம் நம்ம போன பாட்டிலே பார்த்தாச்சு கைஸ். இந்த மொத்தம் நான் 4 பார்ட்டாக போடலான் இருக்கேன். திடீர்னு வரானே ஐயப்பா. அடி அடி அடி. இது ஒன்றுங்க தொல்லை வேற. இப்போ அடி. விழு 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 விழு. ஓகே என்ன ஒன்றும் இல்லை போவோம். அது போன இதுலேயே நான் சொன்னாப்புல முடிச்சிட்டேன். போன இதில் இந்த மொத்தம் 4 பார்ட்டாக இந்த இது இப்போ 4 பார்ட்டாக போடலான் இருக்கீங்க. பெரிய கேம் தான் இது. இப்போ நம்ம எங்கே அங்கே கிராவியார்டுக்கு போகணுமே. ஆனால் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்குவோம். இங்கே இந்த இருக்குது. வேறு எதுவும் வழி இல்லையா? சரி ஓகே போவோம். வந்து எங்கடா வழியை காணோம். எங்கே இப்படி தான் சவுண்டு கேட்குது. மான்ஸ்டர் தான் நினச்சேன். வந்துட்டான்ல. புல்லட் தின்னு போச்சு. கரெக்டாக புல்லட் தின்னு போகுது. கரெக்டாக இதை வச்சு அடிப்போம். பிஸ்டலை வச்சு 1 2 3 காலி. இருங்க இதுக்கு ஆடை பார்த்துட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தாச்சு. வேறு எதுவும் மான்ஸ்டர் சவுண்டு கேட்குது. இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். தான் லாங்கில் உட்காந்து ஏண்டா இல்லைன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போடாமல் இது இங்கிட்டலே வழியா? இந்த இருக்குது சவுண்டு இன்னும் கேட்குது. குறன்னு எங்கிட்ட எவனோ இருக்கான் போல். சரி வெளியே போயிடும். அது இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம அடுத்து கமலா கேம் போடலான்னு சொல்லியிருந்தில்ல. கமலா கேம் போடலாம். அது போக என்னது மைன் கிராஃப்ட் போடலாமான்னு சொல்லுங்க கைஸ். மைன் கிராஃப்ட் என்ன சர்வேவல்லேருந்து இது நம்ம எங்கே போகணும்? சிமெண்ட்ரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டு கட் பண்ணி திரும்பி லெஃப்ட் எடுத்து திரும்பி ரைட்டு போகணுமா? சரி போவோம். இப்போ எவன் வேணாலும் வந்து பாருடா. கையில் MP5ங்கிற கன்று இருக்குடா. அழுத்தி பிடிச்சிட்றேன். இந்த பேட் எதுக்கு? இந்த பிஸ்டலு சும்மா வச்சுக்கோமா. ரீலோட் பண்ணிக்குவோம். போவோம். இந்த வந்துட்டான்ல. வாடா பிஸ்டலை வச்சு அவன் அடிக்கிறேன். அந்த புல்லட்டு கண்டு தேவைப்படுது. ஐயோ சாமாடி. டே சாவுடா. செத்துப்போ. அவ்வளோதான் முடிஞ்சு. வேறையாவே வாங்கடா. போர் அடிக்குது. அடிக்கணும். சரி போவான். பேடு போகட்டும். எங்கே இப்போ இந்த ரைட்டா? நம்ம இங்கிட்ட போவோம். ஃபஸ்ட்டு இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். லெஃப்ட்டில் இது மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன என்னமோ இருக்குது. பலன்னு மினுக்குது. எடுப்போம். எடுறா தம்பி. எடுங்க தம்பி. எடுத்தாச்சு. எங்கே வழி? லெஃப்ட் சைடு தான் போகணும். லெஃப்ட்டு போய் ரைட்டு போகணும். லெஃப்ட்டு போய் ரைட்டு. வந்தாச்சுல. லெஃப்ட்டு போய் தான் ரைட்டு. வந்தாச்சு. இங்கே இருந்தாச்சு. இது வேறு சைலண்ட்டாக ஆகுது. கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாமல் இருறான். சரி இதை எடுத்துக்கோ. ஐயோ வந்துட்டான்ல. ஏண்டா சாவுடா. சாவு. ஆமாம். வேறு எங்கே? இதான அந்த இது நம்ம கிராவியார்டு. என் வாட்ச்மேன் ரெக்கார்டு இந்த மிஸ்டர் டோசி இவன் தான் என்ன அது கேட்டிருக்கான். டெம்பரரியாக வாட்ச்மேன் தேவைன்னு. சரி நம்ம வாட்ச்மேன் எப்போ பின்னாடி தானே போவாங்க. அந்த வழியாக பார்ப்போம். பின்னாடி தான் கேட்டான். இந்த நினச்சேன். கரெக்டு தான். பின்னாடி தான் வழி. இந்த இருக்கு கைஸ். இந்த இது நான் அடுத்து இப்போ நம்ம டெத்து பார்க்கிட்ட போகிற வரைக்கும் நான் என்ன முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா டெத்து பார்க்கெலாம் இதில் போகிறாப்புல இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சுக்கிறேன்.
இதில் இப்போ டாக்டரோட கல்லறையை கண்டுபிடிக்கணுமா? எங்கிட்ட இருந்து தேடுவேன். ஐயே கடுப்பாமே. இவனா? டேய் டாக்டர் நீயாடா? இவன் இல்லை. இப்போ வேறையாவே அது என்ன மெடிக்கிட் எடுத்துக்குவோம். ராபர்ட் ரோஸ். கடுப்பாக இருமே. இருங்க காய்ஸ், இந்த கல்லறை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ், இதுதான் கல்லறை. இந்தா இங்கே என்னது நம்ம என்ன குழி தோண்டணுமா? குழி தோண்டி என்னது என்ன கட்சின்னு பலூனு. அடடா, இந்த பலூனோடு தான் கன்ஃபார்மாக இப்போ ஆபத்து இருக்குது. இருங்க இப்போ எது குழி தோண்டிடுன்னு சொல்லிடுறேன். நம்ம இந்த குழி தோண்டி அவன் சிவப்பட்டிலேருந்து சாவி எடுக்கணும். இப்போ இருங்க, பயமாகவே இருக்குது. அழுத்திடுவோம். இங்கே ஒன்று பிளாக் ஆயிடுச்சு. என்ன ஸ்டோனை காமிக்கிறாங்க? என்ன யார் அது? ஐயய்ய, இவன் வேற வந்துட்டானே. யூ கான் டை நோ பப்பி, ஃபைண்ட் எ வே டு கெட் டு தட் சர்ச். ஐயோ, இந்த ஸ்டோனோட இதுக்கு என்ன சிம்பிள் பார்த்துக்கோ. ஐயோ வேற போகிறான். எல்லோவுக்கு இந்த டபுள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. எல்லோவுக்கு டபுள் ட்ரையாங்கிள் அதான் நாம. எங்கே அவன் எங்கேயோ போகிறான். ஆனால் எங்கே போகிறான்னு தெரியல. அப்படியே சைடாகவே போயிடுவான். என்கிட்ட அடி மட்டும் வாங்கிடக்கூடாது, அவ்வளோதான். அவன் தொல்லை பெருந்தொல்லையாயிரும். அந்த இருக்கான், லாங்கில் இருக்கான், பார்த்துட்டேன். இதே வந்துடாடா. ப்ளூ கலர் ஸ்டோனுக்கு என்னது ஹேஷ்டேகு? பார்த்துக்குவோம். ப்ளூ கலர் ஹேஷ்டேகு. ஐயோ டி போடா. ஐயோ, இவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எப்படி சுற்ற வேண்டியதாக இருக்கே. இப்போ இவன் எங்கிட்டு வரான்? இங்கிட்டு வழியாக போயிடுவோமா? ஐய, இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இப்போ அங்கிட்ட இருந்தால் இங்கிட்ட வந்தேன். இவன் ஒருத்தன் போய் தொலைடா அங்கிட்டு. உன்கிட்ட நான் மாட்டிக்க கூடாதுன்னு இருக்கேன். பார்த்துறாது அப்படியே இப்படி ஓடிடும். ஓடுறான். அங்கே என்னமோ ஒன்று இருக்குது. பச்சை கலர் இருக்கா? ஆமாம், பச்சை கலர் நிலா ஸ்டோனு. இப்போ இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஸ்டோன் வேணுமே. ஏன்னா மொத்தம் 4 ஸ்டோனுக்கு 3 ஸ்டோனு தான் இருக்குது. இன்னும் ஒன்றுங்க. அவனுங்க முதல்ல அவனை பார்த்துட்டு அந்த ஸ்டோன் எடுப்பான். அந்த ஆங்கிளை பார்த்துட்டேன். ஆனால் அவனுங்க சரி, இது சைலண்ட். ஆத்தாடி, இங்கிட்டு போகிறான். அப்படியே உட்காந்துருமா? எடுத்துகிட்டு எடு. நான் அது ட்ரையாங்கிளே கூட போட்டது. உட்காந்துரு. அவ்வளோதான். அப்படியே போடாப்பா. நல்ல வேலை நம்ம எதுவும் பார்க்கவே இல்லை. அவ்வளோதான் கைஸ். 4 ஸ்டோனை இப்போ கொண்டு போய் இந்த சர்ச்சுக்குள்ளே வைக்கணும். எங்கள் டோர் வேறு போட்ட முடியாதோ. சரி வைப்போம். நான் எல்லோ கலரு, க்ரீன் கலர் அண்ட் ஹார்ட்டின்னு, எல்லோ கலர் இது டபுள் ட்ரையாங்கிள். இது கரெக்டாக எல்லாம் வச்சாச்சு. ட்ரையாங்கிள் எல்லாமே வச்சு விட்டாச்சு. உள்ளே போயிடும். உள்ளே போட்டு அவ்வளோதான். இது என்ன பலூனை முதல்ல எடுத்து கிளிக் பண்ணி பலூனை கிளிக் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு. எங்கே இந்த ஒன்று எடுத்துக்குவோம். இது ஒன்று ஷார்ட் கன்னு. ஆகா, வெறித்தனமாக இருக்குது. ஷவல். இந்த ஒரு ஷவலுக்காக இவ்வளோனே நீ அலைய விட்டீங்க. இது தெரிஞ்சிருந்தா அங்கே பக்கத்தில் ஏதாவது குச்சியை வச்சு கூட நோண்டி எடுத்துருவேண்டா. இதுக்கு அவனுக்கு தெரியக்கூடாது. போராடி ஆத்தாடி. சரி, நமக்கு இந்த கலரை தெரியல. இந்த கலர் தான். ஆமாம், இதில் அப்படியே குழியை தோன்றா. இந்த சாவி எடுக்கிறது தான் கைஸ் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டோம். டாக்டரு, நீ சாகும்போதே சாவியத்துக்கு அங்கே. இது என்னடா என்னலைக்காக இது? டிராகனே முதலையும் கலந்து போட்டாப்புல இருக்கு. டிராகன் மூஞ்சி முதல்ல உடம்பு அசிங்கமாக இருக்கு. அடி மாட்டானே. சேர்த்து போயிட்டான். எங்கே செல்லும் இந்த பாதை? போய் தேடுவோம் வழியை. இங்கிட்டா இருக்குது இல்லையே, அங்கிட்டு தான் இருக்கும் வழி. போகிற வழியில் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவோம். கொஞ்சம் பேர்த்த கொண்டுட்டேன். இன்னும் இருக்காங்க. ஆனால் கட்சியை கட் பண்ணி தான் காமிக்கிறேன். கொஞ்சம் பேஸ் பேட் வச்சுருப்போம். ஆனால் பிஸ்டல் வச்சடிப்போம். 1 2 3 4 சாவு. நண்பன் கூடயே சாவு. போ உக்காரு. அங்கே ஒன்று லாங்கில் வருது பாருங்கள். 1 2
3மே மிஸ் ஆயிடுச்சு. புல்லட் வச்சுட்டு அழுத்து அங்கே ஒன்று இருக்குது. இதையும் அழுத்தி முடித்தோம். முடிஞ்சு இதுவும் ஜோலி. எங்கே அடுத்து அந்த எதுக்கு வழி இங்கிட்டிருந்து போய் வெளியே போயிடும். இப்போ எங்கே திரும்பி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஹாஸ்பிட்டல் போய் அங்கே நம்ம டாக்டர் ரூம்லேருந்து வந்தவங்க பாய்ஸ் அங்கே போகணும். அங்கே போய் இந்த சேஃபை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு இந்த கீயும் கார்டும் கிடைக்கும். அந்த கார்டை எடுக்கணும். இது வேறு ஆடு வருது, கட் பண்ணிக்க. கொஞ்சம் ஆடு வேறு நிறைய வருது கைஸ். நான் இந்த காசு கட்டாமல் விளையாடுறேன்ல, காசு கட்டியிருந்தோம்னா ஃபுல்லாக எந்த ஆடும் வராது, எல்லா லெவலும் அன்லாக் ஆகும். இங்கே இப்போ சிட்டி மெடிக்கலுக்கு சிட்டி ஹாஸ்பிட்டல் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு தானே? ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. போவோம். இப்போ எங்கே முதல்ல இந்த ரைட்டில் இப்படி போய் லெஃப்ட்டு போயிடும். போடாப்பா. இது ஒன்று வருது, ஒன்றைய வர சொல்லல, நீ போடா. ஆமாம், இப்போ அடுத்து திரும்பியும் ரைட்டு டேர்னிங் ஆகணும். ரைட்டு தானே? ஆமாம், ஆமாம், இங்கே தான் கைஸ். இப்போ இருக்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் அப்படியே பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் நான் முடியாதெல்லாம் போட்டேன், ஏன்னா 3 நாளாக வீடியோ போடலாம். அதனால தான் கொஞ்சம் என்னது போன வீடியோ வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் இந்த டெத்து பார்க்கை முடிச்சு விட்றணுமேங்கிறக்காக இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஜிடிஏ இப்போ நாளைக்கு நான் போட்டுருவேன். ஜிடிஏ இதுங்க வேறு இருக்கே, இப்போ முடியலை கைஸ். சொல்லதாங்க இது சொல்ல பெருந்தல்ல. போ 3 4 5 6 எத்தனையோ சுட்டேன். இருங்க இதுக்கு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 என்ன ஒன்றுத்துக்கு 5ன்னு வருது, இன்னொன்றுக்கு 7ன்னு வருது. ஒருத்தன் வீக்காக இருப்பான், இன்னொருத்தன் ஸ்ட்ராங்காக இருப்பானோ இருக்குமோ? ஆமாம், முதல்ல மேலே இப்போ இந்த சாவியை போடுவோம். எங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே போய்ட்டு அந்த மிஷின் நம்மளை சேவ் போட்டுக்கோம். இந்த பக்கத்துலேயே சேவ் மிஷின், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ சேஃப்டி. இங்கே டக்குன்னு மேலே ஏறுவோமா? இது ஒன்று தொல்லை தாங்களா சாவு. ஆமாம் லூஸு. எங்கிட்டு வழி? எங்கேயோ போவோம், வழி மறந்துட்டேனே. அந்த இருக்குது. மேலே ஏறுவோம். மேலே விறு மேலே ஏறிக்கும். எங்கே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சரிங்க. அந்த ரூம் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே என்ன டாக்டர் ரூம் போய்ட்டு கைஸ் இருந்தால் நான் தான் கொஞ்சம் இப்போ என்னது கண்டினியூ போய்ட்டு தான் ஒரு மாதிரி லேக் ஆச்சு. அதனால தான் நானும் கொஞ்சம் ஜூமின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்க்குறீங்க கொஞ்சம் லாங்காக தெரியுது ஷார்ட்டு. அதனால் கொஞ்சம் நான் இப்போ ஜூமின்ல காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சாவியை போட்டு தாங்க எடுக்கிறது. இந்த கார்டு அந்த ஒரு சிரிஞ்சு ஊசி மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அதை எடுக்கிறது. கொஞ்சம் நான் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் பரவாயில்லையா இல்லை இதாக இருக்கான்னு. இப்போ முதல்ல ஒரு பாதி ஏறி காமிச்சேன் பாருங்கள், அது ஓகேவா இல்லை இந்த மாதிரி காமிக்கிற ஓகேவா இல்லை என்னது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு பாருங்கள் கைஸ். இப்போ எங்கே கீழே போவோம். கீழே கரெக்டாக இந்த இருக்குது, கரெக்டாக கிளிக் பண்ணி போயிடுவோம். இப்போ எங்கே விறுன்னு நம்ம என்ன இந்த கார்டை மிஷினில் போடணும். மிஷினில் தூக்கி போடு. கரெக்டாக ஆத்தாடி பின்னாடி வந்திருக்கு. ஒரு நல்ல வேலை தப்பிச்சேன். இங்கே மேலே ஏறி ஃபஸ்ட்டு என்னது இங்கே இந்த இது ஓப்பன் ஆகாது. இதுக்கு இது என்னது ஃபயர் இது வேறு வரும்னு சொல்லுவாங்க. இது ஒன்று அடிக்குது. சரி போய் தொலையே போடா. ஆமாம், இந்த மிஷினை தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனால் இது ப்ரோக் ஆகிடுச்சுன்னு தான் போட்டுருப்பானுங்க. இதை இப்போ ஆன் பண்ணணும். இப்போ இந்த இதை கரெக்டாக பஸ்ஸில் சால்வ் பண்ணணும். 1 2 யாரோ வர மாதிரி இருக்குது, யாரும் இல்லையா? ஐயோ லைட்டாக பார்க்காம விட்டேனே. திரும்பி பார்ப்போம். 1 2 3 4 இப்படி வருதா? என்ன ஆன் ஆகலை? ஆன் ஆகுடா. என்னது ஒரு நிமிஷம். எங்கே திரும்பி பார்ப்போம். 1 2 3 4
இருங்க இப்போ எனக்கு என்ன இப்போ டவுட் ஆகுது இப்போ இதுதான் ஒன்று என்ன ஆன் ஆக மாட்டேங்குது ஆன் ஆகு மெடிக்கிட்டு எடுத்துக்குவோம் இது என்ன அடப்பாய் வயரு சுற்றி இருக்குது இப்போ இதில் எது ஒன்று போகுது இருங்க அதுக்கான இதுதான் ஒன்றா ஓகே இப்போ ரெண்டாவதுக்கானது இது 3 இல்லை ரெண்டாவது அப்போ அதுதானே அதுவா இல்லையே இதுவான்னு பார்ப்போம் இந்த இருக்கு 2 3 4வது இப்போ இதை ஒர்க் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபயர் இதை ஆன் பண்ணி விட்றேங்க இப்போ அந்த ரூம் ஓப்பன் ஆயிரும் அந்த ரூமுக்குனா ஃபயர் பட்டால் அந்த ஒரு மார்ச்சரி மாதிரி ஃபயர் அலாரம் அடிச்சாதான் என்னடா மண்டை இது இருங்க ஐயோ வாரானே 1 2 ஐயோப்பா தொல்லை தாங்களா பெருந்தலையால் இருக்காங்க 32 ரைஃபிள் ஆமாம் இந்த சிரிஞ்சை எடுத்தாச்சு இப்போ அது கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த இப்போ மரத்தை எடுத்துகிட்டு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போகணும் கைஸ் நம்ம அம்மா வீட்டுக்கு தான் அங்கே அவளுக்கு போய் இந்த மருந்தை போட்டு விடணும் கீழே இறங்கிக்குவோம் ஃபஸ்ட்டு விறுவிறுன்னு கீழே இறங்கும் கைஸ் இப்போ இந்த இதில் 3 எண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன்ல நான் இதில் அந்த எக்ஸலண்ட் எண்டிங்க்கு பிளான் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ் நம்ம என்னது ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் பாருங்க 3 எண்டிங் குட் எண்டிங் பேட் எண்டிங் எக்ஸலண்ட் எண்டிங்னு இதில் 3 எண்டிங் வருதான் கீழே குனிஞ்சுக்கும் என்ன ஒன்றும் இல்லை கீழே குனிஞ்சுக்கிட்டே போவோம் இந்த எக்ஸலண்ட் எண்டிங் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் யோசித்தேன் ஏன்னா அதுக்கு நம்ம டவருங்களை ஆக்டிவேட் பண்ணணும் கைஸ் இந்த டவருன்னு ஒன்று இருக்கும் அந்த டவருங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா எக்ஸலண்ட் எண்டிங் முடிஞ்சுது அந்த மாதிரி தான் பண்ணணும் இதில் ஒன்று போயும் தொலையாது கரெக்டாக வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் எனக்கு வழி நல்லா ஞாபகம் இருக்குது இங்கிட்டிருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போய் லெஃப்ட்டில் ரைட்டு கட் பண்ணி திரும்பி லெஃப்ட்டு போகணும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வழி எங்கே நம்ம லெஃப்ட்டில் ரைட்டு தான் இங்கே சிமெண்ட்ரி வேறு இருக்குது ரைட்டு சைடில் மான்ஸ்டர் போகுது வருதா பின்னாடி தெரியலையே வர மாதிரி இந்த ஒன்று வேறு வருது இது சைடில் இருக்க பாட்டுக்கு இருக்கட்டும் ஐயா வருது போல சவுண்டு கேட்குது நான் நின்றுச்சா வர மாதிரி இருக்கேங்க லைட்டாக திரும்பி பார்ப்போமா வேணாம் வெறும் வீட்டுக்குள்ளே போயிடுவோம் வர மாதிரி தான் இருந்துச்சு போவோம் வெறும் மேலே ரூமுக்கு போயிடுவோமா ரூமுக்கு போய் அங்கே அவள் ஊசியை போட்டு விடணுமா தங்கச்சிக்கு அவளுக்கு என்ன சீக்வன்ஸுன்னே தெரியல ஆமாம் இப்போ நான் இங்கே எனக்குள்ளேயோட இதுக்கு அடுத்து முடிச்சுக்கிறேன் இங்கே என்னோடய கதவு திறக்கலாம் இங்கே இருக்கா ஊசியை இங்கே போடுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இது ஆல்ரெடி படித்தாச்சு இது என்னது இங்கே இந்த நான் சொன்னேன்ல போன பாட்டிலே அவள் கனவுல வர க்ளவுன் அது இவன் தான் வந்திருக்கான் மறைஞ்சிருக்கான் என்னடா ஐ வாண்ட் சேவர் யூ ஒன்லி ப்ரோ அதாவது அவன் இந்த க்ளவுன் பேசுகிறாங்க நம்ம என்ன தங்கச்சி உடம்புக்குள்ளன்ட்டு அதாவது அவன் என்ன சொல்கிறான் நான் முழுசாக அவன் தங்கச்சி ஆக்கிரமிச்சிட்டேன் அவள் மைண்டை ஃபுல்லாக இன்னும் அவளையும் நான் ஃபுல்லாக முடிச்சிடுவேன் ஆனால் நீ என்ன ட்ரை பண்ணாலும் காப்பாற்ற முடியாது தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லிட்டான் இது என்ன நம்மளுக்கு நியாயம் இதெல்லாம் ஓவராலியா கைஸ் நம்ம தங்கச்சியை அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ணவனா வேணா முடிஞ்சா அவன் டெத்து பார்க்லேருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன போகிறான் என்னென்ன மிரட்டுறாங்க பாருங்கள் ஹெட்டு டெத் பார்க் டு சேவ் யுவர் சிஸ்டர் இங்கே பாருங்கள் ட்ராயிங்கை என்னென்ன பண்ணியிருக்குன்னு இவ தான் வரைஞ்சிருக்கா கைஸ் அதாவது அவன் கனவுல வந்த க்ளவுனா மண்டையில் அடி ஒன்றால் தான்டி கீழே போவோம் கீழே போய் வெளியே போயிடுவோம் டக்குன்னு ஆமாம் டெத்து பார்க்கு இந்த இங்கிட்டு வழி காமிக்காங்க போவேண்டா போகிறேன் இங்கே என்னமோ கட்சின்னு வருது என்னது என்னடா ஏய் ஃபயர் இன்ஜின் அடிச்சு தூக்கிடுச்சியா அந்த சைடில் இந்த இதை சரி போவோம் ஐயா இதுங்க ஒன்று டே உங்கடா உங்களை அடிக்கிற மாதிரி இல்லைடா என்னை விடுங்கடா இது ஒன்று போய் தொலையே உன்னை கை வைக்கலை 2 வேறு இருக்குது இன்னொன்று வேறு இங்கிட்டு இருக்கா பாதை போவோம் எங்கே ஓடுவோம் அது வரல வரல டேர்ன் ஆகிக்கும் இப்படியே போய் ரைட்டில் போகிறாப்புல தான் இருக்கும்
இந்த இங்கே எதாவது கிடக்கா? இந்த ரைஃபிள் ஆமாம் இருக்குது, இது 12. இது ஒரு மெடிக்கிட்டு, பிஸ்டல் ஆமாம் 6. கைஸ் இப்போ நான் இங்கே எனக்குள்ளேயே அவ்வளோதான் கைஸ், முடிச்சுக்கிறேன் அந்த அவ்வளோதான் கைஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் பை கைஸ், பை.